மூலமாக திறந்த வாசல் இந்த செய்தி தொடர் மூலமாக காஸ்மல் டிவி மூலமாக 2வது நாள் செய்தியை கொடுக்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் ஜெபத்தை கேட்பவரேன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நாம் ஆராய்ந்து செய்திகளுக்கு அறிந்தோம். ஜெபத்தை கேட்பவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்று அறிந்தோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி அறிந்தோம். எந்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் அறிந்தோம். எப்படி பயபக்தியோடு ஜெபிக்க வேண்டும் அறிந்தோம். எந்த உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும் அறிந்தோம். அதே போல இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய திவ்ய குணநலத்திலே அன்புங்கிறதான ஒரு தலைப்பின்களாக இந்த நாளிலே நம்ம செய்தியை பகிர்ந்தெடுக்க இருக்கிறேன். அன்பு குறித்து தேவன் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பின் காரணகர்த்தராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய அன்பு நம்ம என்ன செய்யுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று அறிகிறோம். அப்போ இந்த அன்பு வரும்போது தான் நமக்குள்ளாக இந்த அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க யாரோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிமடிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார் என்று அவர் கணக்கிடுறார். இவ்வளவு என்பது ஒரு கணக்கில்லாத ஒரு அன்பாக இருக்குது. தேவன் தன்னுடைய 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய அன்பு வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ, வடக்குக்கு தெற்குக்கு எவ்வளோ தூரமோ அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அன்பு நிறைஞ்சு இருக்குது. பூமி எங்கே நிறைவாக இருக்குது அந்த அவருடைய அன்பு. அந்த அன்பை நாம் என்ன செய்யணும், பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு இல்லாத இருதயம் என்ன செய்ய வாடி வதங்கி கொண்டு இருக்கும். தாய் இடத்துல அன்பு இருக்காது, அன்பிடத்தில் தகப்பன் இடத்துல அன்பு இருக்காது. எல்லாரும் சிறு வயசிலே பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களை படிக்க வைத்து திருமணம் முடித்து அனுப்பிவிடுவார்கள். அதுவரை தான் அவர்களுடைய அன்பு. அதுக்கப்புறம் கணவன் வீடு அன்பு, பிள்ளை மனைவி வீடு அன்புயாக இப்படி பிரிந்து போய்விடும். நாளடைவில் அந்த அன்பு ஒவ்வொருத்தர் விட்டு பிரிந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய அன்பு மட்டும் மாறாது. அதான் சொல்றாரு, என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் இயேசுவின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு, இந்த ஈகம் அதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும், நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் இயேசுவின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நண்பனின் நண்பொரு நாள் அது நழுவியே போய்விடும், நல்ல நம்பினோர் அன்பொரு நாள் அது வலுவியே போய்விடும். என்றென்று மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது நம் தேவனின் தூய அன்பு, நம் தேவனின் தூய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. இந்த பாட்டின் பிரகாரம் தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு, நண்பனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, சொந்த பந்தங்களுடைய அன்பு, உற்றார்களுடைய அன்பு எல்லாமே இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நேசாக காணப்படுவாங்க தவிர முழுமையான அன்பை நாம் அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது.
பிறர் நன்மை செய்து கொண்டால் அன்பு செலுத்துவார்கள். சிலர் கொடுக்காவிட்டால் நமக்கு அன்பு மாறி விடுவார்கள், எதிர்ப்பாக மாறி விடுவார்கள். இப்படி கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை. ஒவ்வொரு நாள் பாருங்க, நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிறார்கள். குடித்து வெறித்து அந்த குடி போதையிலே நண்பனை குற்றி கொண்டு அவனை கொலை செய்து விட்டு அவன் மார்பிலேயே படுத்து சாய்ந்திருக்கிறான். இரவுல தான் போதை தெரிய அறிவு. காலையில் பார்க்கும்போது தெரியுது, ஐயோ நம்ம நண்பன் அல்லவா, நண்பனை கொண்டு விட்டேனே, மது போதையில கொண்டு விட்டேனே சொல்லி சிறைச்சாலை போகிறான். அவனுடைய மதிமயக்கத்தில் இருக்கிறான். நண்பன் கொண்டு பாராதபடி நண்பன் கூட இருக்கிறானே சொல்லி சின்ன காரியத்துக்கு கூட அந்த அன்பு முறிந்து போய்விடுது. சின்ன கோபத்தை கூட அந்த அன்பு முறிந்து உலகத்திலே பலவிதமான வழியிலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, உற்றார்களுக்குள்ளே சண்டை, பிரிவினைகள், பாகுபாடுகள் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நடிகர்கள் நம்ம பார்க்குறோம். சினிமாவில் நடிக்கிறாங்க, கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்துகிறாங்க, பாசத்தை செலுத்துகிறாங்க, தாய் மேலே பாசம், அப்படி ஒருவருக்கு உதவி செய்கிற பாசம், இப்படி நடித்து காட்டுகிறார்களே தவிர ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை, அவர்களால் வாழந்து காட்ட முடியவில்லை. நிறைய ஊழியக்காரர், நிறைய நடிகர்கள் நம்ம பார்க்கிறோம். அனைவரும் அல்ல, சிலர் நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்படி ஏனென்றால் அவர்களெல்லாம் குடும்பத்தோடு பிள்ளையோடு அன்பு பிரிந்து போய்விடுகிறது. காரணம் என்ன? அது மெய்யான அன்பை அவர்களால் ருசிக்க முடியவில்லை, மெய்யான அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மெய்யான அன்பு இயேசு இடத்துல மாத்திரம்தான் உண்டு. எல்லாரும் விட்டு விடுவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து விடவே மாட்டார். தெய்வீக அன்பு நம்மை தேடி வரும். அப்போஸ் இவர் பேதுரு இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறார். இவரை எனக்கு தெரியாது, நான் அறியேன் என்று சொல்லி இந்த மரண பயத்தை பயந்து ஓடுகிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், எப்பா நீ இருக்கிறாய், என் இடத்துல அன்பா இருக்கிறாய், எனக்காக போர் செய்வனுடைய காதை என்னை வெட்டி எறிந்தாய், ஆனாலும் கூட இப்பொழுது அந்த நேரத்தில் கூட என்ன செய்வாய், மறுதளிப்பாய், இந்த அன்பை விட்டு தூர போவாய், மரண பயம் உண்டாகும், சேவல் கூறுவது 3 வேளையில் என்ன மறுதளிப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நிச்சயமாக என்ன செய்தார், மறுதளித்த காரணம் என்ன? அந்த அவர் உலகத்தோடு இருந்த தெய்வீக அன்புக்குள்ளாக ஆள்கைக்குள் இல்லாதனாலே, அந்த பரிசுத்த ஆவியினுடைய அன்புக்குள் இல்லாதனாலே அவர் பயந்து அறிந்த அன்பை உதறி தள்ளிவிட்டு அவர் சபிக்க தொடங்கினார்னு அறிகிறோம். அதனால் சபித்தாலும் கூட இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சென்று அவரை மீண்டும் அரவணைத்து சேர்த்து அவர் பெரிய ஒரு கனப்படுத்தி பெரிய ஊழியக்காரனை மாற்றிவிட்டார். ஏனென்றால் அவருடைய அன்பு அவரை உதறி தள்ளி, இந்த உலகம் நம்மளை உதறி தள்ளி போனாலும் கூட தேவனுடைய அன்பு நம்மளை என்ன செய்யாது, ஒருபொழுதும் நம்மளை விட்டு விலகவே விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் மேலே அன்பின் பாசக்கயிறுனாலே நம்ம கட்டுகிறார். அந்த அன்பின் பாசக்கயிறு நமக்குள்ளாக இறங்கி போகும்போது அந்த அன்பினாலே நம்ம நேசிக்கிறார். அவர் நினைத்தால் அதிகாரத்தினாலே எல்லாரையும் ரட்சிக்கப்பட முடியும், அதிகாரத்தினாலே பயமுறுத்த முடியும். அவர் அதை செய்யப்படவில்லை. அவர் என்ன செய்கிறார், அன்பினாலே நம்ம நேசித்து நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், எத்தனையோ அவர் விட்டு விலகி போய் வருகிறோம், எத்தனையோ ஒரு முறுமுறுத்துறதும், எத்தனையோ வரை அவர் மேலே கஷ்டப்படைஞ்சிருந்தோம் சூழ்நிலையை கண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யான அன்பு அவர் விட்டு விலகாத விஷயத்திலே நம்மை இணைத்து கொண்டு அவர் பாசமாக காமிக்கிறார். தனிமையை வாட்டும் போது தேவன் கூட இருக்கிறார். அது அன்பு நம்ம சகலத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சயக்கமான செய்யாது, சினமடையாது, கோபமடையாது, தற்பொழிவை நாடாது என்று சொல்லி நம்ம எழுச்சிரோம், பெருமை கொள்ளாது என்று சொல்லி அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு குறித்து நம்ம பார்க்கிறோம். அன்பு, நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், இது 3லும் அன்பே நிலைத்திருக்கிறது என்று அந்த வசனத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். அன்பே நிலைத்திருக்கிறது. நம்பிக்கை, விசுவாசம் இருந்தாலும் அன்புதான் முக்கியம். அன்பு இல்லாத பட்சத்தில், அன்பு இல்லாவிட்டால் நினைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பரவாயில்ல, அன்பு இல்லாதவன் தேவனிடத்தில் நினைச்ச முடியாது, சேர முடியாது என்கிறார். அன்புதான் சகல பாவங்களை நீக்கிறதா இருக்கிறது. அன்பு சகல பாவத்தை நீக்கி நம்ம நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதே அன்பு நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நாமும் மற்றவர்களை மன்னிக்கவும், அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை சொல்லும் பிரகாரம் தன்னை உயர்த்தாதபடி, தன்னை புகழாதபடி, தற்பொழிவை நாடாதபடி, சினமடையாதபடி, கோபமடையாதபடி, ஐயக்கமானது செய்யாதபடி, இப்படிப்பட்ட தீங்கார காரியத்தை செய்யாதபடி நமக்குள்ள ஊன்றப்பட்டதான அன்பு இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ, பிதாவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைப்படும் போது அவர் கைகளிலே கால்களிலே ஆணி அடியும் போது இரத்தங்கால் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறார், தலையிலே முள்ளங்கி சூட்டப்பட்டிருக்கிறார். இரவெல்லாம் அடி வாங்கி இரத்தங்கள் எல்லாம் போய் சரீரெல்லாம் பிக்கப்பட்ட நிலைமையிலே கொல்கதாவிலே அவர் கைகள் ஆடு தொங்கப்பட்ட நிலைமையில் கூட அவர் சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியப்பா என்று சொன்னார். அது மன்னிக்கிற தன்மையை பாருங்க. அப்போ நமக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை பேசிட்டால் நம்மளால் மன்னிக்க முடியாமல் போயிடுது, அன்பு செலுத்த முடியாமல் போயிடுது, அவங்க மேலே கோபம் அடைகிறோம், பகை அடைகிறோம். காரணம் என்ன? அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று பேரில் வாழலாம், ஆனால் கிறிஸ்துக்குள் வாழ்றதுதான் கஷ்டம்.
கிறிஸ்துடைய அடிச்சோடு பின்பற்றி வாழ்வதுதான் கஷ்டம். அதில் பின்பற்றி வருவதற்கு அனைவருக்கு பிரியமில்லாமல் போய்விடும். ஏனென்றால் கிறிஸ்துவோடு எழுந்து வாழ்ந்தால் கிறிஸ்துவுடைய தெய்வீக குணநலத்தை பிறகு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயேசு விரும்புகிறார். கிறிஸ்தவனாக வாழ்வது இலகுவான காரியம், சர்ச்சைக்கு போகிறது இலகுவான காரியம், காணிக்கை படிப்பது இலகுவான காரியம், சபையில பேர் வைக்குவது இலகான காரியம், இயேசுவோடைய அன்பில் பேர் வைத்து வாழ்வது இலகுவான காரியம். ஆனால் கிறிஸ்துவோடைய அடிச்சபடி பின்பற்றி வாழ்வதுதான் கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்தை அனைவரும் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, இது அல்ல, எப்படி வர முடியாது, என்னுடைய மனமோர வாழ்க்கையில் வாழ்வேன், ஆனால் தேவன் என்னை ஆசிரிக்கணும், தேவனை அன்பாக இருக்கணும் விரும்புகிறார்கள். அப்படி அல்ல, தேவனோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிற தேவனா இருக்கிறார். அது தேவனுடைய தேவன் பிள்ளைகளே, என்னிடத்தில் நேசிக்கிறாயா செய்யற. அப்போ பேதுரு பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம், நான் நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்கிறார். அப்போ சிலர், என் ஆட்டுக்குட்டி நீ மேய்ப்பாயாங்கிறார். அடுத்து சிலர், பேதுருவே நீ என்னிடத்தில் நேசிக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, ஆமாம் நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் சொல்ல. அப்போ நீ ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ பாருங்க, அப்போ ஆண்டுடைய அன்பிலே அவர் நேசிக்கிறவர்கள் அவரை ஒரு வழியிலே நடந்து அவர் பின்பற்றக்கூடியவர்களாக காணப்பட்டால்தான் தெய்வீக அன்பு நம்மை நிரப்பும். தேவனுடைய அன்பு நம்மளை மாசற்ற அன்பா இருக்குது, குற்றமற்ற அன்பா இருக்குது, நீதியின் அன்பா இருக்குது, பரிசுத்த அன்பா இருக்குது. அந்த அன்பை நேசிக்கிறவர்கள் நம்மளுக்கு அன்பு பூரணமான இது சமானத்தை நமக்கு தருகிற கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாம் தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே அன்பிலே நம்ம நினைக்கிறோம் நடக்க வேண்டும். இந்த உலகம் அன்பு நம்மளை விட்டு விலகி போய்விடும், எல்லாரும் நம்மளை உதறி தள்ளி விடுவார்கள், தனிமை நம்மளை மாட்டும். ஐயோ என்ன செய்வது, என் கணவர் இங்கே இல்லையே, வெளிநாடு போயிட்டாரே, என் அன்பு சேர்த்து யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, ஐயோ என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்துக்கதானே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் அன்பு இருப்பீர்களானால் அந்த அன்பு உங்களை நிரப்பி, மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அன்பை நான் செலுத்துகிறேன், நீ தனிமை வேணல் அல்ல, நீ என்னுடையவள், நான் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிரப்புரை சொல்லி அந்த அன்பு நம்மை பூரணப்பட்டு நம்மை சமாதானப்படுத்திவிடும். அதனால இந்த உலகத்துடைய அன்பை நம்ம நாடி தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள பூர்ணப்படும் போது, அது நமக்குள்ள ஊண்டி இருக்கும் போது அவர் நம்மை கட்டிப்பிடித்து அரவணைத்து அவர் நினைச்சுவாரு நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்புக்குள்ள நாம் தகித்திருப்போமானால் நம்ம உலகத்துடைய அன்பை நம்ம ஆட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தேவனே இடத்துல அன்பா இருக்கும் போது நம்மை தேடி எல்லாம் அன்பா இருப்பார்கள். நாம் தேவனிடத்தில் பிரியமா இருக்கும் போது நம்ம பிள்ளைகள் நம்மிடத்தில் அன்பா இருப்பார்கள். நாம் தேவனிடத்தில் பாசமா இருக்கும் போது நம்ம பிள்ளைகள் நம்மிடத்தில் பாசமா இருப்பார்கள். நாம் தேவனிடத்தில் ஆராதனைத்து அவருடைய அன்பிலே ஊண்டி இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அன்பா இருப்பார்கள். அப்படிதான் அந்த அன்பானது நிறைவாக்கும் போது இந்த அன்பை என்ன செய்யணும், பறைசாற்ற வேண்டும். உலகத்துக்கு பறைசாற்றி தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த அன்பு இந்த உலகத்தில் இல்லாத ஒரு அன்பு, மாசற்ற அன்பு நமக்கு தருகிறது. அந்த தேவன் தனிமையானவர்களுக்கு அவர் நினைக்கிறார், தனிமையானவர்களுக்கு, அது திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, தவித்திருக்கிறவர்களுக்கு, மன நொந்தவர்களுக்கு, ஆறுதல் அளிக்க வழியில்லாதவர்களுக்கு உடனே ஆண்டவர் இறங்கி வருகிறார். அந்த அன்பு பூரணமாக இருக்கிறது, அன்பு பாசமாக இருக்கிறது, அன்பு நம்ம ஒருபொழுதும் நம்மளை கைவிடாததாக இருக்கிறது. அந்த அன்போடு பாசத்தோடு நம்ம கெஞ்சி அப்பா என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்வார். ஒரு பொழுது நான் தூத்துக்குடியில் ஊரில் இருக்கும்போது ஒரு WB சர்ச்சை இருக்கிறது, எட்வர்ட் பாஸ்டர் கூட இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் அப்புறம் உடன் ஒளிக்காரர் இருப்பேன். அப்போ ஒரு நாளில் நான் கொஞ்சம் ஒரு வேப்பலா ஓடைங்கிற ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்து விட்டு சைக்கிள் வரும்போது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாதம் எனக்கு ஒரு 50 ரூபா தான் கிடைக்கும். அவங்க ஒரு பிள்ளைகள் 58 பிள்ளைகள் அங்கே ஹோம் இருந்தாங்க. அதுக்கான வாடனா ஒரு பேர் பிள்ளைகளுக்கு காலை 4 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் நாங்கள் ஜோம் பண்ணி அந்த பிள்ளையை நடத்துவோம். அப்படி இருக்கிற நாட்களிலே அங்கே வரும்போது மதியம் வரும்போது என்னோட கையில் சாப்பாடுக்கு வயலெல்லாம் போச்சு. என்ன செய்வது, பசியாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே ஆகாரங்களை பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானையில் கொஞ்சமாக ஒட்டி இருந்த ஆகாரம் இருந்துச்சு. இந்த பிள்ளைகளை சாப்பிட்டு போக மீதி அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் சின்ன ஒரு உப்பும் போட்டு ஒரு ஊறுகாய் பாட்டில் இருந்துச்சு, ஊறுகாய் எடுத்து கழிச்சு சாப்பிட்டுட்டு நான் அப்படியாக அந்த இடத்துல அந்த ஒரு பெஞ்சுக்கு மேலே படுத்துருக்கிறேன். அப்பா என்ன செய்வதா, பசியாக இருக்கிறேனே, கையில் காசு இல்லையே, பாஸ்டருங்க இல்லை, அவர் பீகார் போயிருந்தார், என்ன சீட்டு அப்பா சொல்லி கதறிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் நினைச்சார், உடனே நினைச்சு ஒருத்தர் அனுப்புகிறார். அவர் உடனே பாஸ்டர் போய் பார்க்கும்போது அவர் இல்லை, அங்கே தேடிக்கு வர்றாரு. இங்கே வந்து நான் வேட்டி எடுத்து மூடி எடுத்துருக்காங்க, புழுதியாய் மேலே இப்போ நிரம்பி இருக்குது கடல் மண் மணல். அப்படி இருக்கும்போது அவர் போய் அவர் கூப்பிட்டுறாரு, ஐயா நீங்கள் என்ன செய்கிறார், பாஸ்டர் எங்கே, பாஸ்டர் இல்லை, உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாரு. எங்கே போய் கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. உடனே தலைப்புறம் மண்ணாக இருக்குது. உடனே இவர் வேண்ட சட்டை போட்டுட்டு அவர் பின்னாடி பைக்கில் போகிறேன், எங்கே போகிறார் தெரியல சொல்லி பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு நாங்கள் என்ன படிப்பினையில் அப்போ ஆரம்ப புதுசு கற்றுக்குட்டி குழந்தையாக இருக்கிறேன். இது ஆனாவனை பைபிளை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ரசிக்கப்பட்ட புதுசு. அப்படி கொண்டுட்டு போகிறாரு. கொண்டுட்டு போய் எங்கே சார் கொண்டு போகிறீங்கன்னா நேராக தூத்துக்குடியில் கோர்ட்டு பக்கத்தில் அங்கே கொண்டு போகிறார். கொண்டு போகிறோம். அங்கே என்ன கேட்டிங்கன்னா
எல்லாம் வரிசையாக பெரிய பெரிய மேஜை போடப்பட்டிருக்குது. அங்கே பெரிய 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 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களுமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பூரா லாயர் கோட்டு போட்டு எல்லாம் வரைய 100-150 லாயர்கிட்ட இருக்கிறாங்க. உள்ள கொண்டு என்ன சார் இங்கே கொண்டு நீங்கள் கேட்கும்போது, எங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன், அதுக்காக ஒருத்தர் வந்து ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். உங்கள் பாஸ்டர் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எழுச்சிங்க, நீங்கள் எங்களுக்கு 2 வார்த்தை பேசி நீங்கள் ஜெபம் பண்ணி விடுங்க சொல்கிறார். எனக்கு கை கால் வெடுத்து விஷயம். நான் என்ன செய்வது, எனக்கு ஒன்றுமே புரியாது. அது யார், இவங்கெல்லாம் பட்டதாரிகள், நீதிபதிகள். அவங்க முன்னாடி வச்சு நான் என்ன செய்வது, என்ன பாடுவது, என்ன ஒன்றும் புரியலையே என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவரே அப்பா நீ அது வாசல்னு கத்துறேன். ஓடவும் முடியல, என்ன செய்ய முடியல, தவிக்கிற நேரம் தேவன் என்னுடைய அன்பாலே நிரப்பிட்டார், பாசத்தினாலே நிரப்பிட்டார், அபிஷேகத்தினாலே நிரப்பிட்டார், தைரியத்தினாலே நிரப்பிட்டார், பலத்தினாலே நிரப்பிட்டார். தைரியமாக கடந்து செல்கிறேன். போய் அந்த நீதிபதிகள் மத்தியிலே நடுவிலே அவருக்கு போடப்பட்ட சேருக்கு நடுவில் நின்று நான் ஒரு பாட்டு படித்தேன். பாட்டு படித்து அப்புறம் சங்கீதம் எடுத்து வாசித்தேன். சங்கீதம் 15. கர்த்தாவை யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசியிருந்தானே அப்படி என்று அந்த வசனத்தை பேசுகிறேன். உத்தமனாய் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன சொல்லி ஆவியானவர் என்னை பேச வைத்தார். அவர்கள் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் எழுதுறாங்க. நீதிபதிகள் எப்படி பார்க்குறாங்க, யார் இவன், எப்படி பார்த்தா அலங்கோலமாக நிற்கிறேன், எல்லாம் ஒரு மண்ணாக இருக்குது, மணலாக இருக்குது, ஒரு சரியான ட்ரெஸ் இல்லை, அப்படி குப்பையில் கிடந்த தூக்கி கொண்டு விட்டார். அவருக்கு தேவை ஒரு அவசரம், ஒரு ஆள், டைம் ஆச்சு, எப்படியா கொண்டு போய் விடணும்னு சொல்லி அவரும் விட்டுட்டார். கடைசி நான் என்ன செய்றேன், என் மேலே வந்து சீட்டு கர்த்தர் கொண்டு விட்டுட்டார். உடனே கர்த்தருடைய வார்த்தை தந்தார், பலமான வார்த்தை தந்தார். அவங்களுக்கெல்லாம் நீதி என்றால் என்ன, சத்தியம் அது அப்போ பேசுறது எனக்கு இன்னும் ஞாபகத்து இல்லை. நீதி என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன பேச எல்லாரும் பாயிண்ட் எழுதுனார்கள். எல்லாரும் கிளாப் தட்டினார்கள். கிளாப் தட்டி முடித்த பிறகு அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டேன். என்னங்க ஒரு இடத்துல சாப்பிடுது, என்னம்மா ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு ஊறுகாய் சாப்பிட்டுட்டு கடந்த இடத்துல எனக்கு கிடைச்சார்கள். பெரிய ஒரு மேஜையில் நீதிபதிகளோடு உட்கார்ந்து அங்கே பிரமாதமான ஒரு சாப்பாடு கொடுத்தார்கள். அவர்களோடு சாப்பிட்டு முடித்து கேட்டார்கள், எங்கே இருக்கிறேன்னு ஒரு நீதிபதிக்கு அம்மா கேட்டாங்க. நாங்கள் இப்படி சர்ச்சில் இருக்கிறேன், ஹோம் வச்சு நடத்துகிறோம். எத்தனை பிள்ளைகள், 58 பிள்ளைகள் இருக்காங்க. உடனே கூப்பிட்டு 58 பிள்ளைகளுக்கு கேக்கு இல்லாமல் பார்சல் பண்ணி கொடு, பிரியாணியில் பார்சல் பண்ணி கொடு, ஒரு ஸ்வீட்டில் வாங்கி கொடு சொல்லி கொடுத்து என் கையில் 2000 ரூபா கொடுத்து ஆட்டோவில் கொடுத்து கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கொண்டு கொடுத்தாங்க. ஏன், இது தெய்வீக அன்பானது நம்மளுக்கு உந்துதல் பண்ணுகிறது. ஒன்றுமில்லையப்பா, பசியில் இருக்கிறப்பா, வாடிக்கொண்டு இருக்கிறப்பா, பாஸ்டர் இல்லையப்பா, என்ன பண்ணட்டும் அப்பா சொல்லி நம்ம ஆர்டர் நோக்கி கதறும் போது, ஆர்டர் நோக்கி கூப்பிடும் போது அந்த அன்பான தேவனீஸ்வர உடனே இறங்கி நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உனக்கு ஆகாரம் தானே வேண்டும், உனக்கு தருகிறேன், உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கூப்பிட்டு எங்கே கொண்டு வச்சுட்டார் பாருங்க. நீதிபதிகளோடு வச்சு சாப்பாடு, நல்ல பிரமாதமான சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்பிட்டார். காரணம் என்ன, இப்படி தான் தெய்வீக அன்போடு நம்ம இருக்கும்போது கஷ்ட நஷ்டங்கள் நேரத்தில் கூட அப்பா என்று நம்ம அவர் நோக்கி முறையிடும் போது கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தில் ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு என்ன சகாயம் பண்ணணுமோ, நமக்கு குறைபாடு என்ன, நமக்கு என்ன, அது எல்லாவற்றையும் குறைபாடு நீக்கி வைத்து நமக்கு திருப்தியான வழிநடத்துவார், திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திக்கிற தேவன். ஏனென்றால் அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறனால, பாசம் நமக்குள்ள இருக்கிறனால நம்ம அப்பா நோக்கி அப்பான்னு கூப்பிடும் போது அவர் மேல நேசம் வேற யார் உண்டு நமக்கு. ஆண்டவர் சொல்ல, பேதுரு சொல்ல, ஆண்டவரே நம்ம யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. அவர் அன்பு புரிந்து கொண்டார். நாம் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு அல்லவா, நான் உண்மைதானே நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரது அன்பிலே நித்திய ஜீவ வசனத்திலே அவரையே அண்டிக் கொண்டார்கள். அப்போஸ்தலன் பவுல், நான் யார் இடத்துல போவேன், உம்மிடத்தான் அண்டிக் கொள்வேன் சொல்லி அவரை அண்டிக் கொண்டார்கள். ஒவ்வொரு சீசர்களும் அவரை அண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அது தெய்வீக அன்பினாலே மூடப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். யோவான் அவர் தலையை மார்பிலை சாய்ந்து அன்பை, நான் யோவானே என்னிடத்து அன்பா இருக்கிறாய், ஆமாப்பா உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படி அன்பா இருக்கிற மனிதர்களை மேலே தேவன் இருக்கிறார், பாசமா இருக்கிறார். ஆனால் நாம் 10% அன்பா இருந்தால் தேவன் 90% அன்பா இருப்பார். ஏன்னா நாம் அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய பூர்வமாக, அதான் சொல்ல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ, வடக்குக்கு தெற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவருடைய அன்பு இருக்குது. அவருடைய அன்பை நம்ம பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே நம்ம பூர்ணப்பட வேண்டும். அன்பிலே நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்ம தவிக்கிற நேரத்தில் அப்பா சமூகத்தில் ஜெபித்து பாருங்க, நமக்கு கொடுக்குற தவிப்பு நம்ம விட்டு மாறிவிடும். நமக்கு இருக்கிற போராட்டம் மாறிவிடும். நமக்கு இருக்கிற கலக்கம் மாறிவிடும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாவற்றிலும் தெய்வீக அன்பானது நம்ம என்னையும் ஊற்றி வளர்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நம் இயேசு தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நம் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக சிலுவையில் பாடுபட்டாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்முடைய அன்பு, அருமையானது அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அப்போஸ்தலர் பவுல் இடத்துல அன்பா இருந்தார், சீமோன் இடத்துல அன்பா இருந்தார், தேவன் நேசிக்கிற பிள்ளைகளோடு அன்பா இருந்தார், எல்லாருடைய அன்பா இருந்து எல்லாருடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருந்தார். அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்ல பிரகாரம் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது அன்பிலே அதிகம். அன்புதான் அது பூர்ணமாக விளங்குகிறது என்று அறிகிறோம். அதே போல இந்த அன்பிலே நாம் பூர்ணப்பட்டவர்களாக, அன்பை சார்ந்தவர்களாக, அன்பை பெற்றவர்களாக, நமக்குள்ள இருக்கிற கசப்புகள், நமக்கு இருக்கிற விரோதங்கள் எல்லாவற்றிலும் மாற்றிவிட்டு தெய்வீக அன்பிலால் நிரப்பப்படும் போது நம்ம ஒரு மனிதரை பார்க்கும்போது அன்புதான் பொங்கும். அவரிடத்தில் பாசமாக பேசணும் பொங்கும், அவர்களுக்காக ஜெபிக்கணும் பொங்கும். அவரை நேசி பார்வை ஏகுபாடு பார்க்காது. அன்பு தற்பொழிவு நடந்து 1 கொரிந்தியர் 13 சொல்ல பிரகாரம் யாரையும் அசட்டை செய்யாது, யாரையும் விரோதிக்காது. இந்த அன்பு நம்ம நேசிக்கும். அதை இயேசு கிறிஸ்து அப்படிதான். இதாவே எல்லா ஜனங்களுக்காக மரித்தார், எல்லா ஜனங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். எல்லாரையும் அவர் நேசித்த அன்புதான். அந்த அன்பு நமக்குள் வரும்போது நாமும் எல்லாருக்காக நேசிக்கவும், எல்லாருக்கும் அன்பு செலுத்தவும் நமக்கு என்ன செய்யும்? அந்த அன்பு நம்மை ஊந்துதலாக இருக்கும். அது நம்மை பாதுகாக்கும், அது நம்மை தற்காக்கும், நம்மை வழி நடத்தும். அதன் வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நீ உலகத் தரக்கூடாத ஒரு அன்பை எங்களை தந்திருக்கிறீர்களே, இந்த அன்பு இல்லாதபடி ஏங்கி எத்தனையோ மனிதர்கள் தவிக்கிறாங்களப்பா. தாய் இல்லாத அன்பு, தகப்பனாத அன்பு, பிள்ளைகள் இல்லாத அன்பு, பலவிதமான அன்பிலே தற்கொலை செய்து அன்பு கிடைக்காத பட்சத்திலே, பிள்ளைகள் கிடைக்காத பட்சத்தில் பலவிதமான வழியிலே அன்பு நிரப்பப்படாத பட்சத்தில் வனாந்தரமான வாழ்க்கையில் வாழ்ந்து தன் வாழ்க்கையை அவர்கள் தாறுமாறான மரித்தின் பாதையில் போய்கொண்டிருக்காங்கப்பா. இந்த அன்பை நேசிக்கட்டும், உங்களுடைய அன்பை அவர் புரியட்டும், அன்பை அறிந்து கொள்ளட்டும், அன்பின் வழியில் நடக்கட்டும், அன்பிலே பெற்றுக்கொள்ளட்டும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கட்டும். எங்களுக்கு கொடுத்த அன்பு அவளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசிரியர் தகப்பனே, இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.